Praise the Lord. Hallelujah. God is good. You're most welcome to the Covenant of the Day. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு 15ஆம் தேதி 15th January 2026 Thursday. புது வருடம் ஆரம்பித்து அரை மாதம் 15 நாட்கள் ஓடிவிட்டது. Hallelujah. சரி, தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தையை பார்ப்போம். காலையிலே ஆண்டோடைய வார்த்தையை தேடுவதும் கேட்பதும் அது நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். என் வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்க விசுவாசிப்பீர்களானால் அருமையானவர்களே, ஆண்டோடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காண்பீர்கள். If you trust and believe the word of God, dear brother and sister, you will see the glory of God in your life. That's for sure. The important things you must believe. You have to read, you have to meditate upon the word. அந்த வார்த்தையை தியானித்து விசுவாசிப்பதான். இப்போ ஆண்டு சொல்றாரு, நீ விசுவாசித்து ஜெபம் பண்ணா நீ கேட்பது உனக்கு கிடைக்கும். அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, யார் மேலேயாவது உனக்கு வருத்தம் கோபம் இருக்குமானால் மன்னிச்சு விடு, மன்னித்துட்டு ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாரு பாருங்க. Chapter 11 verse 26. But if you do not forgive, neither will your Father in heaven forgive your trespasses. நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு? அங்க இருக்கிற யூதர்கள் பற்றி. அவர்களை கடவுள் பிதா படைத்தவர் என்று நம்பி யெகோவா என்று வணங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய கட்டளை 10 கற்பனைகளையும் நியாய பிரமாணத்தையும் பின்பற்றுகிறவர்களாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்க தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லிக்கொண்டு, ஆனா இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில என்ன இல்லைன்னா, விசுவாசம் பக்தி எல்லாம் இருக்கு, ஆனா மன்னிப்பின் சிந்தை இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்க வேண்டுமானால் நீ பிறரை மன்னிக்க வேண்டும். பிறரை நீ மன்னிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை மன்னிப்பாரு. நீ மன்னித்தால் உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். பிறகு ஒரு அற்புதம் உன் வாழ்க்கையில நடக்க என்ன தெரியுங்களா? நீ கேட்பதை பெற்றுக்கொள்ளுவ. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாததுக்கு காரணம், நீ கேட்பது நடக்காததுக்கு காரணம், உன் உள்ளம் எப்படி இருக்கிறது? மன்னிக்காமல் இருக்கிறதா? வஞ்சகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாயா? பழி வாங்குவதை வைத்துக் கொண்டிருக்கிறாயா? உன் ஜெபம் கேட்கப்படாது. ஏன்னா ஏசாமி சொல்லி நல்லா வாசிச்சு பாருங்க. உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் நீ கர்த்தர் சொல்றாரு, யார் மேல உனக்கு குறை இருக்குமானா அவங்கள மன்னிச்சிரு, நானும் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்றேன். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு மன்னிப்பவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். அல்லேலூயா. நீ மன்னிக்கும் பொழுது கர்த்தர் இரக்கம் காட்டுகிறார் உன் மேல. அவருடைய அன்பை நீ பிரதிபலிக்கிறாய். You are reflecting God's love in your life. அருமையான விசுவாசம் நம்பிக்கை என்பது செயலில் உள்ளது. Not only just believing in your heart. அந்த விசுவாசத்தை உன் வாழ்க்கையிலே காட்டுவது, அதன் முதல் படி என்ன தெரியுங்களா? மன்னிப்பு. மன்னிப்பு பெற்ற நீ, உன்னை கர்த்தர் மன்னித்தார் என்றால் நீ பிறரை மன்னிக்க வேண்டும். பிறரை நீ மன்னிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை மன்னிக்கிறார். கர்த்தர் உன்னை மன்னித்தார் என்றால் நீ பிறரை மன்னிக்க வேண்டும். அப்பொழுது உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். வாழ்க்கையிலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். உள்ளத்தில் ஒன்று வைத்து உதட்டிலே நீ பேசுகின்றதுனாலே ஒரு நன்மையும் வராது. உள்ளம் உண்மையானதாக இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, அருமையானவர்களே, நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியார் என்றார். மன்னிங்க, மன்னிப்பு பெற்று நீங்க மன்னிங்க. உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலே உம்முடைய வார்த்தை கேட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாகுதான். அப்படி உள்ளத்துல யாரையாவது மன்னிக்காமல் இருப்பார்களானால் ஆண்டவரே இரக்கம் காட்டி மன்னிக்கிறதுக்கான ஒரு எண்ணத்தை, renew their mind Lord. அவங்க உள்ளத்தை ஆண்டவரே, அவருடைய எண்ணங்களை மாற்றி ஆண்டவரே மன்னித்து உம்முடையத்திலிருந்து அற்புதங்கள் அடையாளங்களை பெற உதவி செய்யுங்க. ஆசீர்வதிக்கிறேன், பொறுப்படுத்த நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதா. நமது ஆண்டவராகிய இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களை ஆசீர்வதித்து காப்பது. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். அப்படியே பிரதர் சிஸ்டர் மன்னிங்க.
மன்னிப்பு பெறுங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளம் நடக்கும். டேக் கேர். காட் பிளஸ்.